ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Q&A 360. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி போர்ட்லேருந்து ஆனுவல் பிளானர் 2024க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் மந்தில் வந்து எஸ்ஜிடி, அதாவது டெட் 1ல் பாஸ் ஆகியிருப்பாங்கல்ல, 1 to 5th இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எஜுகேஷன் முடித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் பிஎட் பண்ணி டெட் 1 பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ டிப்ளமோ முடித்தவங்க மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமுக்கு போகிறாங்க. வேக்கன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1766. இது வேக்கன்சி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணுறதுல 1-2 கொஞ்சம் கூடலாம் குறையலாம். எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜானில் பொங்கல் முடிஞ்சு நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ் எஸ்ஜிடி எக்ஸாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொல்லியிருக்காங்க. 4000 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஜூனில் எக்ஸாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் எதிர்பார்த்த டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஏப்ரல் மந்தில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஜூலையில் வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஜான்லேருந்து நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்து கிராக் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஒரு டைம் கிராக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் தான் நீங்கள் எழுதுவீங்க. இந்த ஒரு டைம் கிராக் பண்ணிட்டாலே இது லைஃப் லாங் வேலிடிட்டி வேறு. ஸோ இந்த 6 months மட்டும் எஃபர்ட் போட்டு படிங்க, கிராக் பண்ணுங்கள். இந்த ஒரு டைம் இது நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம்ஸில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி வேலை கிடைக்கும் போது நம்ம போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th one பிஜிடிஆர்பி எக்ஸாம். அது வந்து மே மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதுவும் 200. அதுக்கப்புறம் ஆகஸ்ட். இதுவுமே கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். ஸோ இந்த வேக்கன்சியை விட கண்டிப்பாக கூடுதலாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th one வந்து சிஎம்ஆர்எஃப், சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப், அதாவது ரிசர்ச் பண்ணுவாங்களா அவங்களுக்கானது. அது ஒரு 120 இருக்குது. செப்டம்பரில் எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி, சீனியர் லெக்சர், ஜூனியர் லெக்சர், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இயரோட எண்டில் தான் வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு 1 year சாலிடாக இருக்குது. ஃபுல் எஃபர்ட் போட்டு படிங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 7th one என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லா காலேஜ், அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஸர்ஸ் இன் ப்ரீலா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 56 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் ஃபெப்பில் தான் வந்து எக்ஸாமே வரப்போகுது. ஸோ உங்களுக்குமே வந்து டைம் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த 3rd one டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 தான் நிறைய பேர் எழுதுவாங்க. அப்புறம் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ். ஸோ எல்லோரும் உங்கள் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு இந்த இயர் நீங்கள் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு Q&A 360 ஃபார் மோர் வீடியோஸ்.